திருகோணமலை கடற்கரையை அண்டிய பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நிறுவப்பட்ட புத்தர் சிலை பெரும் பதற்றத்துக்கு மத்தியில் நேற்றிரவே அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளது. குறித்த புத்தர் சிலை நிறுவப்பட்டமை தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் உத்தரவுக்கமைய இந்த சிலை அகற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் பேஸ்புக் பதிவில் குறித்த காணொலியை வெளியிட்டு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிற்கு குறித்த சிலை அகற்றப்பட்டமைக்கு நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விடயம் தொடர்பில் ராசமாணிக்கம் சாணக்கியன் கருத்து வெளியிடுகையில், திருகோணமலை பகுதியில் எந்தவித அனுமதிகளுமின்றி புதிய பௌத்த விகாரை ஒன்று கட்டப்படுவதாக தகவல் வெளியாகியது. நேற்று காலை திருகோணமலை கடற்கரைக்கு வந்து கட்டுமான பணிகளை தொடங்கினர். கடலோர பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே போலீசாருக்கு புகார் அளித்துள்ளனர். மக்கள் சட்டம் நடைமுறைக்கு வரும் என நம்புகின்றனர். எனினும் அங்கு கிடைக்கப்பெற்ற வீடியோ பதிவுகள் ஒரு போலீஸ் அதிகாரி போல் தோன்றும் ஒருவர் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு பதிலாக பிக்குவிடம் பணிகளை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டதை காட்டுகின்றது. ஆனால் நேற்று இரவு 8 மணி வரை கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தன. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் போலீசார் தங்கள் கடமையை செய்யாததை பற்றி நான் நேற்று இரவு தெரிவித்தேன். யாரும் சட்டத்திற்கு மேலானவர் அல்ல என்றும் கூறும் ஜேவிபியின் வாக்குறுதி பௌத்த பிக்குகள் தொடர்பாக வரும்போது செயல்படுத்தப்படாததாக தோன்றுகிறது என்றும் கூறினேன். இதனைத் தொடர்ந்து சிலை அகற்றப்பட்டுள்ளது. மேலும் சட்டவிரோதமாக நடைபெறும் கட்டுமானமும் அகற்றப்படும் என்று நம்புகின்றேன். இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்ததற்காக அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற வகையில் அரசு செயல்படுவதை ஒட்டி அவர் அரசுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக நடவடிக்கைகளுக்காக இன்றைய தினம் காலை திருகோணமலை மாநகர சபை உறுப்பினர்களை நகர சபையில் ஒன்று கூடுமாறு திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசன் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த விடயம் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்த சட்டத்திறனிகளுடன் கலந்துரையாடவும் அவர் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.